இருக்கும் போதே என்ன செய்யறது, இவனை நட்பு பாராட்டினா இவன் நல்லவனா இருப்பானா, தொழுவானா, நோம்புப்பானா, கோல் சொல்லாம இருப்பானா, இவனோட நம்ம நட்பு பாராட்டுவதனால் நம்முடைய ஆன்மீக நிலைமைக்கு இடைஞ்சல் வராம இருக்குமா என்று பார்த்து இவனோட நம்ம நட்பா இருப்போம், இவனோட இருப்போம், இவனோட இருந்தா நம்ம ஆன்மீகத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு நண்பனை செலக்ட் பண்ணான்னு சொன்னா, நண்பனை செலக்ட் பண்ணதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்குறான். பகைச்சாலும் கொடுக்குறான், தேர்வு செஞ்சாலும் கொடுக்குறான். நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்காக நண்பர்களை தேர்வு செய்யணும், அல்லாஹ்வுக்காக பகைக்கணும். மார்க்க அடிப்படையில் ஒருவனை நண்பனா தேர்ந்தெடுக்கணும், மார்க்க அடிப்படையில் சரியா நடக்கலைங்கிறதுக்காக வேண்டி அவனை பகைத்துக் கொள்ளவும் செய்யணும். அப்படி நடந்து கொண்டார்களே ஆனால் அவங்களுக்கும் என்ன செய்யும் அல்லாஹ், அந்த ரெண்டு பேருக்கும் அரசியல் அல்லாஹ் வந்து நிழல் கொடுப்பான் சொல்லிட்டாங்களா. அடுத்து யாருன்னு கேட்டா, வரஜுலுன் தஅத்துஹு இம்ராத்துன் ذات منصب وجمال, ரொம்ப அழகும் கவர்ச்சியும் உடைய ஒரு பெண் ஒரு ஆண் மகனை ஈர்க்கிறாள், பயப்படுத்த முயற்சிக்கிறாள். ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அவன் விலகிக் கொண்டான். இவனுக்கும் கொடுப்பேன். ஏன்னா மனிதன் வந்து அடிபட்டு போற இந்த ஒரு விஷயத்துல அடிபட்டுவான். யாரா இருந்தாலும், எந்த ஆன்மீகவாதி ஷேக் பெரியாரா இருந்தாலும் சரி, எந்த மௌலானாவா இருந்தாலும் சரி, அதுல வந்து அவுட் தான். அந்த சந்தர்ப்பங்களை தவிர்த்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் யாரா இருந்தாலும் பிறண்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவுட் ஆயிருவாங்க. நம்ம சந்தர்ப்பங்கள் தான் தவிர்க்கணும். அதாவது தனிமையில சந்திக்கிறது, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தவிர்க்கல என்று சொன்னா நாம எவ்வளவுதான் ஒழுக்கம் பேணுதல் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நம்மள பெரட்டிடும். அது யாரையும் 90 வயசு கிழவனையும் பெரட்டும். அது வயசு வயசுலாம் பார்க்காது. ரொம்ப நெத்தினா காஞ்சி போய் 7 தடவை ஹஜ்ஜுக்கு போனாலும் சரிதான், அதெல்லாம் வந்து அவுட் தான். அந்த சூழ்நிலையில் சந்தர்ப்பம் அமையுமையானால் மனிதன் வீழ்ந்து விடக்கூடிய இடம் ஒன்று இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு உடல் ரீதியான ஈர்ப்புகள் தான் அவனை வந்து வீழ்த்துறது. அந்த நேரத்தில் அப்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது யூசுப் நபி சொன்ன மாதிரி ஒதுங்கி ஓடி மாடி, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்ல, அல்லாஹ்வுக்கு தெரியாம இதை பண்ண முடியுமா, அல்லாஹ் இதை விரும்பவில்லை, அல்லாஹ் இதை கண்டிக்கிறான், கண்காணிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அது மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக பயப்படுறேன்னு சொல்லி ஒதுங்கி ஓடினானையானால் அவனுக்கும் அங்க அல்லாஹ் கூப்பிடுறான், வாடா, வீழ்த்த முடியாத இடத்தை வீழ்த்திட்டு வந்திருக்கிறீடா, எல்லாரும் அடிபட்டு போற இடத்துல நீ அடிபடாம வந்திருக்கிறிய அப்படின்னு என்ன செய்யறான்ல, நீ செஞ்ச தியாகத்துக்கு எக்ஸ்ட்ரா உனக்கு பரிசு தரணும். அதனால என்ன செய்யணும், உன்னைய இதுக்கு வயசுலாம் கிடையாது, அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எந்த வயசுக்காரனா இருந்தாலும் சரி அடிபடாம தப்பிச்சுட்டு வந்தான்னு சொன்னா இது ஆம்பளைக்கு தானே கிடையாது, மாத்தி வச்சுக்கிறேன். ஏன்னா யாருக்கு அநீதி இழைக்க மாட்டான். ஒரு ஆண்மகன் அது மாதிரி இருக்கிற நேரத்தில் பொம்பளை அல்லாஹ் பயப்படுறேன்னு ஓடி போயிட்டான்னு சொன்னா அவளுக்கு அதுதான். பொம்பளையை வீழ்த்தும் அதுக்கு மட்டும் கிடையாது, ஆம்பளைக்கு உண்டு பொம்பளைக்கு உண்டு. உன்னை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளையா பொம்பளைக்கு இல்லைன்னு கிடையாது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிவிட்ட ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் யார் நல்லறங்கள் செய்கிறார்களோ அவங்களுக்கு அநீதி இழைக்க மாட்டோம். உதாரணத்துக்கு ஒரு சைடை சொன்னா இன்னொரு சைடு விளங்கிக்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளையா சொல்றாங்க. 2 ஆண்கள் விரும்பினார்கள்னா ஒரு பெண்ணும் தோழியா இருக்கிறாங்க, அதுக்கு அது பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். இது ஒண்ணாச்சா. அடுத்தது வந்து வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், ஒருவன் அடுத்த என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு தர்மம் செய்யறான். தர்மம் செய்யும் பொழுது அது எப்படி செய்யறான்னு கேட்டா அவனுடைய வலது கை கொடுக்கிறது அவனுடைய இடது கைக்கு தெரியாது. அது அப்படி கொடுக்க முடியாது. வலது கைக்கு கொடுக்கிறது இடது கை தெரியவா போகுது, அதுக்கு என்ன கண்ணு காதுமா இருக்குது, அதுக்கு அந்த அர்த்தம் இல்ல. யாருக்கும் தெரியாதுங்கிறதுக்கு ஒரே இலக்கியமா சொல்லக்கூடிய வார்த்தை. யாருக்கும் தெரியாத முறையில தர்மம் செய்யறத வந்து ஒரு இலக்கியமாக சொல்வதற்கு அந்த வாசகத்தை சொல்றாங்க. உன் வலது கையினால கொடுக்கிறது உன் இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மம் செய்யும் பொழுது பாப்பாட்ட சொல்லாம, உம்மாட்ட சொல்லாம, பொண்டாட்ட சொல்லாம, புருஷன்ட்ட சொல்லாம, மகன்கிட்ட சொல்லாம, அண்ணன்ட்ட சொல்லாம, தம்பிட்ட சொல்லாம, நண்பர்கள்ட்ட சொல்லாம, நோட்டீஸ் போட்டு சொல்லாம, ஊரறிய இல்லாம அப்படின்னு கொடுத்துறான். யாருக்குமே தெரியாது. இவனுக்கு தெரியும், அவனுக்கு தான் தெரியும். கண்டிப்பா இவன் யாருங்க கொடுத்துருவான்? இந்த கொடுக்கறதுக்கு பாருங்க, அறிவுக்கு அடுத்தபடியா கொடுக்கிறது மனுஷனுக்கு கர்வத்தை உண்டாகும். பிச்சை கொடுக்கும்போது என்ன செய்வான்னு கேட்டா 10 காசு போடும்போது கூட சும்மா போட மாட்டான். அதை போடுறது யாராவது பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி என்னப்பா நம்ம பார்ப்பாங்க, அப்பதான் எடுத்து போடுவாங்க. 50 காசு செய்தால மட்டும் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 50 காசு போடுறா இருந்தா கூட கேட்டாண்டவன அப்படி போட மாட்டீங்க. உடனே அதை வேணும்னா அவன்கிட்ட ஏதாவது பேசி போறவங்க அவனை பார்க்க விட்டு அப்புறம் எடுத்து விடணும். அந்த பார்க்கறது தான் நம்ம அதில் விரும்புறது. எது கொடுக்கும் போதெல்லாம் நம்ம எதை விரும்புறோம்னு கேட்டா அந்த புகழை விரும்புறோம். ஒரு 5 பேராச்சும் நம்மளை பார்க்கணும். சார் எப்படி ஆள் தெரியுமா, இறக்கம் அப்படி பொங்கி வலியுமே, பார்த்தா அள்ளி போட்டு போயிருவாரு, இது இப்படி நினைக்கணுமா? இதுக்காக வேண்டிதான் நம்ம கொடுக்கிறோம். இதுல வந்து சைத்தான் எல்லாத்தையும் அமைக்கிறோம். அதனால பள்ளிவாசலுக்கு நன்கொடையை கொடுத்துட்டு இறையில கொடை வள்ளலே வருகன்னு போஸ்டர் அடிச்சு அவனே கொடுக்குறான்.
பள்ளிவாசலுக்கு நன்கொடையும் கொடுக்குறான், கொடுத்துவிட்டு தனக்கு தானே என்ன செய்யறான், இறையுள்ள கொடை வள்ளலே வருகன்னு போஸ்டர் அவனே கொடுத்து ஓட்ட சொல்றான். ஏன் இந்த கொடுக்கிறது அப்படி நம்மளை தள்ளும், கொடுத்தவன என்னமோ ஒரு பெரிய கிரேட் ஏறின மாதிரியும் பெரிய அந்தஸ்து வந்த மாதிரி நினைக்கிறார். அதனால இந்த உலகத்தில் தனக்கு புகழ் பாராட்டு எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறார். அதனாலதான் இந்த வள்ளல்களை பாராட்டிக்கிறது. புலவர்கள்லாம் எப்படி வாழ்க்கை நடத்தினாங்க? புலவர்கள் இருந்தானுங்கள, புலவன்னா யாரு புலவன்? எல்லாம் இந்த பணக்காரங்களை வள்ளல்களை பாராட்டி தான் காசு வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப இந்த வள்ளல்களை வேற எவனாச்சும் புலவன் பாராட்டி இருக்கானா? ஒரு அறிவாளியை பாராட்டி புலவன் கவிதை பாடி இருக்கிறானா? பாட மாட்டான். யாரை பாடுவான்? வள்ளலை தான் பாடுவான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா அவன் விரும்புறான்னு, வள்ளல் தான் விரும்புறான். ஒரு அறிஞனை பாராட்டு என்ன கொடுக்க போறான்? அறிஞன் அவனை சொத்துக்களை ஆட்டி அவனை போய் பாராட்டி என்ன பண்றதுன்னு. அப்ப யாரை பாராட்டுறாங்க? வள்ளல்களை பாராட்டுற ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு பாக்குறோம்னு கேட்டா, இந்த வள்ளல் தன்மை எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு புகழை நாடும், மனிதர்கள்ட்ட ஒரு பெருமையை நாடும், மனிதர்கள்ட்ட ஒரு அந்தஸ்தை பெறுவதற்கு அதை ஒரு கருவியாக ஆக்குமாறு நம்மளை தூண்டும். அதை ஜெயிக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. அதை ஜெயிக்கிறதா இருந்தா தெரியும் போது நீ ஜெயிச்சு நினைச்சிடாத. 4 பேருக்கு தெரியும் போது நான் கொடுத்து விட்டு நான் பெருமை இல்லாமல் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீ அடிபட்டு போயிடுவாங்க. நீங்க உண்மையிலேயே அதை வீழ்த்த நினைத்தாயானால் கொடுக்கறியா நல்லா தெரிஞ்சுக்கிறணும். தனியா போய் ஒருத்தருக்கு இல்லாம தம்பி ஒரு வேலை ஒண்ணு இருக்கு வாங்கன்னு தனியா வர சொல்லி, ரம்ஜான் வரப்போகுது, துணி எடுத்து கொடுக்க போறீங்க, ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறா இருந்தாலும் தெருப்புறா தெரியும். நம்ம சட்டை தான் இது. ஒரு சட்டை எடுத்து கொடுத்துட்டு அவன் போட்டுட்டு போவான்ல, நம்ம தான் எடுத்து கொடுத்தோம், நல்லா இருக்க சட்டை நான் தான் செலக்ட் பண்ணேன் பாருங்களேன். இப்படி செய்யறாங்க. ஒரே ஒரு சட்டையை எடுத்து கொடுத்து போட்டுக்கிறவனுடைய உணர்வுகளோட விளையாடுறான்ல. அது மாதிரிலாம் எவ்வளவு பேர் செய்றீங்க? ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுத்த உடனே அதை சொல்லி காட்டுவதில் ஒரு இன்பம் காட்டுறீங்களே, அவன் போட்டுக்கொண்ட வேண்டிய நிலையிலிருந்து பாருங்க எவ்வளவு துடிச்சு போயிடுவான். அவன் ஒரு கௌரவமா அந்தஸ்து அந்த பெருநாளைக்கு போக முடியுமா? அவன் அவ்வளவு கேவலப்படுத்துற காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி கூட்டி வச்சுக்கிட்டு பெருநாளைக்கு துணி கொடுக்குறாரு வாங்கன்னு கூப்பிடுறது. ஒரு 25 சட்டை அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு 2000 பேரை கூட்டி வச்சுட்டு 25 பேருக்கு கொடுப்பாங்க. 25 பேருக்கு அந்த சட்டையை பிச்சைக்கார மாதிரி வர சொல்லி இப்படித்தானே கொடுக்குறீங்க. இவனுக்கு அங்க கிடைக்காது. ஆனா கொடுக்குற தப்பு கிடையாது, அதுக்குன்னு உள்ள நன்மை அல்லாஹ் கிளாஸ் இருந்தா தருவான். இது கிடைக்காது. அரசுக்கு கீழே என்ன அல்ல 2 அனுமதிக்கிறான். இன்று புது சதகாத்தி எம்மாகிய சதக்காவை வெளிப்படையாக நீங்கள் செய்தீர்களே அதுவும் நல்லதுதான். வெளிப்படையாக செய்யும்போது பார்த்து இன்னும் 4 பேர் செய்வான். நான் ஒரு ஆளுக்கு 10,000 கொடுக்கும்போது இவரை கொடுத்தா நான் 20 கொடுத்தா என்னன்னு நினைக்குவான். அப்ப வெளிப்படையாக நீங்கள் செய்தீர்களே ஆனால் அதுவும் நல்லதுதான். நீங்கள் மறைத்து செய்தீர்களே ஆனால் அதுவும் நல்லதுதான் நல்லா சொல்லி காட்டுறான். அந்த வகையில் வெளிப்படையாக செய்யும் பொழுது புகழ நாடாம நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது, அது வீண் போகாது. ஆனால் இது கிடைக்காது. இந்த எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்க அரசுக்கு கீழே இருக்கிறது சொர்க்கம் கிடைக்கும், அதுல உள்ள கிரேடு கிடைக்கும். அதுக்கு என்ன மாளிகையை பங்களா எல்லாம் கொடுக்க போறான் அதெல்லாம் கொடுத்துருவான். ஆனால் அரசுக்கு கீழே இந்த 50,000 வருஷத்துக்கு நிகரான அந்த ஒரு நாளுடைய கொடுமையிலிருந்து தப்பிக்கணும்னு சொன்னா ரகசியமாக தர்மம் செய்யுங்கள். வெளிப்படையா கொஞ்சம் செஞ்சாலும் அதை கருத்துல கொண்டாவது ஒரு 10% யாருக்கும் தெரியாம செய்யுங்க. வெளிப்படையா 4 பேரை தூண்டுவதற்காக வெளிப்படையா செய்தாலும் நீங்கள் கொடுக்கிறது ஒருத்தருக்கும் தெரியாம யாராச்சும் ஒரு தர்மம் கொஞ்சம் நெஞ்சில் கை வச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்நாள்ல ஒரு ஆளுக்கு கூட தெரியாம வாங்கினவனுக்கு எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு 10 பேருக்காக நான் செய்திருப்பானான்னு நெஞ்சில கை வைப்போம். அப்படி ஒருத்தன் செய்யலையா கிடைக்காது. ஒரு 10 பேருக்கா செஞ்சிருக்கிறியா, இது எனக்கு தான் செஞ்ச, நீ வேற எவனுக்கு செய்யல, அவனுக்கு தெரியும் உனக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது பாரு. அதனால இந்த இது எதை புகழுக்கு பயன்படுத்துவானோ அதை நீ புகழுக்கு பயன்படுத்தாத காரணத்தினால் உன்னை உள்ள போடுறேன், உன்னை அரசியல வா நிழல்ல அனுபவிச்சுக்க அப்படின்னு லேசாக்கி வச்சிடறோம். இவங்களுக்கு தான் கஷ்டம் இல்லாத ஆள். கடைசியா உள்ள ஆள் யாருன்னு கேட்டா ஒரு அஜுன் தக்கரல்லாக காலியன், ஒரு மனிதன் தன்னந்தனிமையில இருந்து கொண்டு அல்லாவை நினைத்து அழுகிறான், கண்களில் கண்ணீர் வடிகிறது. தனிமையில் அழுவணும். எத்தனை பேர் அழுதுருக்கிறோம்? அழுவோம், சபையில் அழுவோம், 4 பேர் பார்த்துருந்தா அழுவோம், உணர்ச்சி வசப்படும்போது அழுவோம், யாராவது மூத்தா போயிட்டா அழுவோம், இழப்பு ஏற்பட்டால் அழுவோம். யாருமே இல்ல, ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து கொண்டு எல்லாம் தூங்குவாங்க, முன்னாடி அம்பிட்டு போயிடும். அல்லாவோட பேசி அழுவோமே, சொர்க்கத்தை நினைத்து நரகத்தை நினைச்சு பயந்து நம்ம செஞ்ச தவறுகளை நினைச்சு உருகி, அது மாதிரி நம்ம செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து நம்ம செய்ய தவறின நன்மைகளை எல்லாம் அப்படி மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி கவலைப்பட்டு தனியா உட்கார்ந்து யாரும் அழுதிருக்கீங்களா? கண்ணீர் சொரியணும். உங்க சொந்த விஷயத்துக்காக இல்லாமல் அல்லாவை நினைத்து அவனுடைய வல்லமை, ஆற்றல், கருணை, கோபம் இவற்றையெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு பயந்து அழுதுகளையானால் அரசியல கிடைக்கும். இதெல்லாம் எல்லாரும் செய்யலாமே. இந்த இமாமுல் ஆதிலுங்கிறதா ஒரு நியத்து வைக்க முடியும், நேர்மையான அரசன்கிறது. பாக்கி உள்ள 6 என்ன செய்யலாம்,
எல்லாருமே செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது. அப்ப நம்ம தனிமையில வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஒரு வாரத்தில் ஒரு நாளாச்சு தனியா எந்திரிச்சு உட்கார்ந்து அழுவணும்னு வைங்க. ஒரு தனிமை என்பது நள்ளிரவு தான். பகல்ல எல்லாம் நீங்க அழுதீங்கன்னா யாராவது பார்த்துருவான். அல்லாவுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அழுகுறதா இருந்தா என்ன செய்யணும், அது ஒரு 2 மணி 3 மணிக்கு ஒரு நாளைக்கு மெனக்கட்டு என்ன செய்யணும், எந்திரிச்சு உட்கார்ந்து கொண்டு இறைவனோடு அப்படியே உரையாடி பிரார்த்தனை செய்து என்னென்னலாம் தோணுது